வணக்கம் நண்பர்களே. நான் என்னுடைய உறவினரை அழைத்துச் செல்வதற்காக காத்து கொண்டிருந்தபோது சாலை ஓரத்தில் அமர்ந்து இந்த அம்மா தான் சேகரித்து வந்த குப்பைகளை பிரித்து கொண்டிருந்தார். நாம் எதை அசிங்கம், கழிவு, குப்பை என்று ஒதுங்கி செல்கின்றோமோ அதிலிருந்தே இவர்களின் வாழ்வாதாரம் துவங்குகிறது. இவரிடம் சிறிது நேரம் பேசிக்கொண்டிருக்கும் நல்வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. எங்க இருந்து சேகரிச்சுட்டு வரீங்க? குப்பையில இருந்துங்களா? தனியா பிரிப்பீங்களா? ஒயர் தனியா? என்னம்மா? கொளுத்தி எடுப்பீங்க. ஓ, செம்பு தனியா ஆக்கிடுவீங்க. வீடெல்லாம் சமையல் பாத்திரம் மட்டும் வச்சுப்பீங்க, சமைச்சு சாப்பிட்டுப்பீங்க. எவ்வளோ காலமாக செஞ்சிட்ருக்கீங்க இந்த மாதிரி? நாங்கள் இதே போல் ஒரு மாதமாக செஞ்சுக்கிறோம். ஒரு மாதமாக ஒரு மாதமாக தான். அதுக்கு முன்னாடியெல்லாம் அதுக்கு முன்னாடி என்ன வேலை பண்ணிட்டு இருந்தீங்க? மரம் வெட்டுறது. ஓகே, மரம் வெட்டி கொண்டு போய் டிப்போவில் போடுவீங்க. ஏன் அந்த தொழில் விட்டீங்க? கையெல்லாம் நல்லா இல்லை, நான் எங்கே போய் மரம் வெட்டுறேன். அதனால நீங்களே தேர்ந்தெடுத்துக்கிட்டீங்க இந்த தொழில்? ஆமாம் ஆமாம் ஆமாம். நேற்று போய் பார்த்தா காஞ்சி போச்சு. தேவையானது மட்டும் எடுத்துகிட்டு வருவீங்க. இவருக்கு அடுத்த வேளை சாப்பிடுவதற்கு உணவில்லை, மழையிலோ வெயிலிலோ தங்குவதற்கு வீடு இல்லை. தொழுநோயினால் இவருடைய கைவிரல் சற்று பாதிப்பு அடைந்துள்ளது. தம்முடைய அடிப்படை தேவைகளுக்கே தினம் தினம் போராடி ஒவ்வொரு நாளையும் தன்னம்பிக்கையோடு எதிர்கொள்ளும் இந்த அம்மா என்னுடைய கண்களுக்கு நம்பிக்கை நட்சத்திரமாகவே திகழ்கிறார். நன்றி.